ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான செகண்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் ஓட பிளேயிங் 11 டாஸ் யார் வின் பண்ணா மேட்ச் யார் வின் பண்ண சான்ஸ் இருக்குது, பிளேயிங் 11 அடுத்து ட்ரீம் 11 டீம் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? மேட்ச் நம்பர் 11, இந்த மேட்சோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ராஜஸ்தானோட பிளேயிங் 11 பொறுத்தவரை சேம் டீம் தான் இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கிரவுண்டு எப்படி இருக்கும், பிட்ச் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சேஞ்சஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிரவுண்டு எப்படி இருக்குது, பிட்ச் ரிப்போர்ட் இன்னும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வந்தோடனே நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அதுபோக சென்னையை பொறுத்தவரை சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கான்வே உள்ளே வரலாம். போன மேட்ச் ரொம்ப ஆர்சிபியோட ரொம்ப இதாகிட்டாங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் கான்வே வரலாம், இல்லை வேறு எதுவும் பிளேயர்ஸு கொண்டு வரலாம். நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் இன்னும் கிடைக்கல. லாஸ்ட் 11 பிளேயிங் 11 வச்சு தான் நம்ம டீம் எடுக்க போகிறோம். ராகுல் திருப்பதி, தீபக் கூடாவும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வரல. சாம் கரனும் அவ்வளோ இதாக இல்லை. ஸோ லைனப்பே மாற்ற சான்சஸ் இருக்குது. நான் இதை வச்சு டீம் எடுத்திருக்கேன். லைனப் மாறிச்சுன்னா டெலிகிராமில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, கிரவுண்டை பொறுத்தவரை கவாட்டி பராக் ஸ்டேடியம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 கண்டிஷன் சாயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டுக்கும் எடுபடும், ஸ்பின்னுக்கும் எடுபடும். இவங்க கிரவுண்டு எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட இது சொல்ல முடியும். ஆவரேஜ் ஸ்கோர் 270. என்னோடய ப்ரெடிக்ஷன் படி 180 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. 85+ போகலாம். டாஸை பொறுத்தவரை ராஜஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குது. வின்னிங் டீம் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை சிஎஸ்கேக்கு தான் ஃபேவராக இருக்குது. பட் ஆனால் பவுலிங் நல்லா இருக்குது, பேட்டிங் கொஞ்சம் சொதப்புறாங்க. ஸோ அவங்ககிட்டையும் பவுலிங் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் அவங்க ஹோம் கிரவுண்டு, ஸோ உள்ளே வர சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கு ஓரளவு. ஸோ அதனால் 50-50 தான். நம்ம இப்போ கிரவுண்டை பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்து தான் இது பண்ண முடியும். சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம கிவ்அவே சேலஞ்ச் ப்ளே பண்ணி நடத்திட்டுருக்கோம். ஓகே, அதோட கான்டெஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருவேன். டெலிகிராம் லிங்க்கும் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஓன் டீம் க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணி வாங்க. ஃபஸ்ட்டு வாரங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே, இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆர்ஆரில் பொறுத்தவரை சாம்சன், 2 ஜுரைல், அடுத்து ஜெய்ஸ்வால், அடுத்து பராக், 4 பேர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். ராணா ரொட்டேஷன் பிளேயராக வச்சுக்கோங்க. 2 ஜுரைலுக்கு போகிறது வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமத் நியூ பாலில் எஃபெக்டாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா இந்த கிரவுண்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பகலையில் ஆனால் நைட் அந்த டைம் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார் அப்படின்னா ஒரு வேளை ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. பட்டு ஜெய்ஸ்வால் தப்பிச்சிட்டாருன்னா ஓப்பனிங்கே நின்று சாம்சனும் ஜெய்ஸ்வாலுமே ரொம்ப அதிரடியாக ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க பவுலிங்கை. ஆர்ச்சர் இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே கூட எடுத்து பார்த்தேன், ரெக்கார்டு பயங்கரமாக இருக்குது. நிறைய முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் ஆர்சிபியில் இருக்க ஜாஸ் ஜெயசலூட் மாதிரி லென்த்தில் அடித்து போட செம்ம பவுலர். அதுமாதிரி இவங்களுக்கு தேஷ்பாண்டே இருக்கார். ஸோ 2 பேரும் ஆர்சிபியில் நடந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து டீம் எடுக்கணும். ஏன்னா ராஜஸ்தானுக்கும் ஃபேவராக தான் இருக்குது. ஏன்னா ஸ்பின்னர் இவங்ககிட்ட இருக்க 2 தரமான ஸ்பின்னர், ஸ்ரீலங்கா ஸ்பின்னர் ஹசரங்கா அண்டு தீசனா. ஸோ சென்னைக்கு எதிராக 2 பேருமே டீசெண்டான ரெக்கார்டு இல்லை. பட் ஆனால் இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கலாம். ஓகேவா? ஹசரங்கா பொறுத்தவரை நல்ல ரெக்கார்டு. ஸோ அதனால் சென்னை மாட்டிக்கிடவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து எடுங்க. ஆர்ஆருக்கும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது.
ஓகேவா. சிஎஸ்கேவோட பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ஜெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் கொஞ்சம் நிதானமாக விளையாண்டாங்கன்னா டீமை கொண்டு போவாங்க. ரச்சின் இப்போ விளையாடுற மாதிரியே விளையாடணும். இந்த சிஎஸ்கே ஃபேன் அதிரடியாக அடித்து விளையாடணும் அப்படின்னு போனால் இங்கே செல்லுபடி ஆகாது. இந்த தடவை ஜெய்க்வாடு கொஞ்சம் நிதானமாக நின்று ஆடினா தான் உண்டு. ஏன்னா ஓப்பனிங்கில் கான்வே வந்தால் கான்வே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கு, டீம் ஸ்ட்ராங் ஆகிரும். சிஎஸ்கேக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா சேஞ்சஸ் பண்ணால் சிஎஸ்கே வின் பண்ண அதிக வாய்ப்பு. பண்ணலை இதே டீமோடு போகிறாங்கன்னா கஷ்டம்தான். தூபையை பொறுத்தவரை ஸ்பின்னு நல்லா ஆடுவார். பட் ஆனால் அங்கே இருக்க ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரை இவருக்கு வந்து பெரிய இது கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டார்கெட் பண்ணுவார். ஒரு வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜடேஜா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பத்திரனாவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். 10வது ஓவருக்கு அப்புறம் வந்தார்னா அவர் நல்லா பவுலிங் போடுவார். இப்போவுமே என்ன போன மேட்ச்சே 8வது ஓவருக்கு அப்புறம் வந்தார், 2 விக்கெட் எடுத்தார். நம்ம கூட வைஸ் கேப்டன் கொடுத்துடணும், செம்ம யூஸ். மினி ஜிஎல் போடுங்க, நம்ம கொடுக்குற டீமை கண்டிப்பாக வின் ஆவீங்க. நூர் அகமதை பொறுத்தவரை செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு 2 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. இந்த மேட்சும் அஸ்வின் ஓவரில் விக்கெட் உழலை அப்படின்னா நூர் அகமத் ஓவரில் விக்கெட் விழும். ஸோ அதனால் அஸ்வின் நூர் அகமத்தில் 2 பேரில் நான் நூர் அகமத்து போயிருக்கேன். ஓகேவா. ரொட்டேஷன் பிளேயராக அஸ்வினும் கலீல் அகமத்தும் நான் சென்னையில் எடுத்திருக்கேன். அங்கே வந்து ராணாவும் சந்தீப் சர்மாவை பொறுத்தவரை எப்படி சொல்ல அப்படின்னா நியூ பால் வந்து அவருக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. இப்போது நியூ பால் கொடுத்தா கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அவர் வந்து இப்போ மிடில் வராரு, அதனால் அவருக்கு விக்கெட் விழ மாட்டேங்குது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே, வீடியோ கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறவங்க ஒரு கமெண்டு, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுக்கு கொஞ்சம் மன வளர்ச்சியாக இருக்குது. அடுத்த வீடியோ போட மோட்டிவேட்டட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, கேப்டன் சாய்ஸ் பார்க்க முன்னாடி நேற்று நடந்த மேட்சோட இதை பார்க்கலாம். நம்ம அதுக்கு முந்தின மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச்சில் பிரதீப் கிருஷ்ணாவும் முகமது சிராஜும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன மேட்ச் அவங்களுக்கு 50-50 பாயிண்ட் தான் இருந்தது. நான் அதனால் வீடியோவில் சொல்லலை. நேற்று சரியான பெர்ஃபார்மன்ஸ். மும்பை வந்து அப்படி தலைகீழாக மாற்றிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நான் நோட்ஸில் எழுதி வச்சுருந்தேன். சரி ரபாடா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் போனேன். ஆனால் ரபாடா உள்ளலை. ஆனால் அவங்க 2 பேரும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜிடி சரியான வின்னு. ஓகே, இன்றைக்கி நைட் மேட்ச்சில் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விசியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா. கேப்டன் மட்டும் கொடுக்கல. கேப்டன் வந்து சாம்சன், ஜெய்ஸ்வால், ஜெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா இவங்க 4 பேர்த்துக்கு கேப்டன் 4 டீம் போட்டு 4 கேப்டன் கொடுத்துக்கோங்க. நூர் அகமது பராக்குக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. பராக் கூட நீங்கள் ஒரு கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். சென்னை கூட கொஞ்சம் ரெக்கார்ட் இருக்குது, அது மாதிரி ஹோம் கிரவுண்டும் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, டெமோ டீம்ஸை பொறுத்தவரை ஜெய்க்வாடுக்கும் சாம்சனுக்கும் நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன பிளேயர்ஸை தான் நான் டீம் எடுத்திருக்கேன், வேறு யாரையும் பெருசாக எடுக்கலை. ஸோ இதே டீமில் போனால் கூட இது வந்து சேஃப் டீம், ஓரளவு மிதாக இருக்கும். ஒரு கொஞ்சம் ரிஸ்கி எடுக்கும்போது நம்மளுக்கு ஜிஎலோ மினி ஜிஎலோ ஃபஸ்ட் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. கேப்டன் சாய்ஸை நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போடணும். செகண்ட் டீமை பொறுத்தவரையும் சாம்சனுக்கு கேப்டனும் நீங்கள் ஜெய்ஸ்வாலுக்கு கேப்டனும் நூர் அகமத்துக்கு வைஸ் கேப்டனும் கொடுத்துக்கோங்க. நல்ல இதாக இருக்கும். இது வந்து சென்னை அப்பர் ஹேண்டில் கொடுத்துருக்கேன் இந்த டீமு. பட் ஆனால் சேம் டீம் தான், சின்ன சேஞ்சஸ் தான். ஜுரைல் பதில் துபை. மெயின் டீம் ஒரு 6 டீம் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நானே டீமை இன்னையிலேருந்து நான் ஒரு 6 டீம் கொடுக்குறேன். டெலிகிராமில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.